உங்களுக்கு நான் ஐண்ட உச்சரிப்பை பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு வந்துருக்கேன் சார். இல்ல அவனோட அனுபவம். அவுzu பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அம்த அலைஹிம். அன் அம்த பிழை ரெண்டு மாளிகை அப்படின்னாலும் அன் அம்த அன் அம்த. அன் அம்த அலைஹிம். சரி போதுங்க. அன் அம்த அலைஹிம். இல்ல அன் அம்த அலைஹிம். அன் அம்த அலைஹிம். சரி போதுங்க. அன் அம்த அலைஹிம். அன் அம்த அலைஹிம். வளைஞ்சி வரணும். அன் அம்த அலைஹிம். அலைஹிம் சவுண்ட் வரையில அது சொல்லுங்க பாப்போம். ஐன் அ ஐன் ஃபத்ஹ அ ஆ இல்ல ஆங்கிறது பிழை. அங்கதான் பிழை இது. அ ஆ அலைஹிம். ஆ அ இல்ல சார். அ சொன்னா நாக்கு அசைது இல்லையே. நாக்கிட்ட தொண்டையோட அ வர பகுதி தானே அந்த பகுதி தூக்குப்படணும். அ அலைஹிம். இல்ல நீ முதல்ல ஐன சொல்லி பாருங்க. ஐன் தான் பிரச்சனை. ஐன் ஃபத்ஹ ஆ அ அ ஆ ஐன் ஃபத்ஹ அ ஆ அ أنعمت عليهم. அலைஹிம். أنعمت عليهم. أنعمت عليهم. أنعمت عليهم. عين இப்படி فتحة பாருங்க. أن عليهم. أن أنعمت عليهم. أنعمت عليهم. இப்படி போதுங்க. أنعمت عليهم. இந்த சவுண்ட் வருது இல்ல. عين فتحة أنعمت أنعمت عليهم. عين فتحة عليهم. 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 أنعمت عليهم. أنعمت عليهم. இல்ல أنعمت சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தான் பிரச்சனை. آ இல்ல அது மாறணும். ங்கிறது தொண்டை அசைதா. அப்ப அலிஃப் எப்படி வரும்? அலிஃபை மாயின்னு சொல்லி காட்டுங்க. آ ஆ ஆ آ آ இல்ல ரெண்டு மொண்டு அப்ப நீட்டிய மட்டும் தானே வித்தியாசம் அப்படியா? அப்படியா? அலிஃப் ஃபத்ஹா ஐன் ஃபத்ஹா உங்களோட ஏண்டு ஐன்னு சொல்றது சரி. நீங்க ஐன் என்று சொல்றதுக்கும் ஏண்டு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறேன். அது எப்படி? ஆனா ஃபத்ஹா வைக்கும்போது கரெக்டா வர மாட்டேங்குது. அதைத்தான் பார்த்தணும். அங்கதான் நாங்க மாத்தணும். இல்ல இப்ப அது ஆயதான். ஆய ஆய ஆ ஆய ஆ அன்அம்த அலைஹிம். இல்ல ரெண்டு ஐனுமே பேல. நீங்க ஆ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆ அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில வேறுபாட சரியா எடுக்கணும். அதான் அங்க நிக்க முதலாவது பிரச்சனை. அன் ஆ விளங்குதா? அலிஃப் அன் அ அல் ஐன் ஆய இந்த வேறுபாடு எடுக்கணும். அ ஆ ஆய ஆ அ ஆ ஆய அ ஆய அது வரணும். ஓகே சார். ஆ ஆ இல்ல அ அ நீங்க என்ன செய்றீங்க? அலிஃபுக்கு அ நீட்டாம சொல்றீங்க. ஐனுக்கு ஆன்னு சொல்லாம நீட்டுறீங்க. நீட்டுறதால பிரச்சனை. ரெண்டையும் நீட்டுறதல்ல அங்க நிக்கிற பிரச்சனை. பிரச்சனைங்கிறது அலிஃப் நாவை அசைக்காம தொண்டையினுடைய முன்பகுதியிலிருந்து வாரது அ. ஆ ஐன் தொண்டையினுடைய கடைசி ஆ நடுப்பகுதியிலிருந்து வரணும். நாவை தூக்கணும், அழுத்தத்தை கொடுக்கணும், என்று வரணும்.
அ ஆ இப்போ கொஞ்சம் வந்து திருப்பி சொல்லுங்க. அன் அம்த இல்ல இல்ல, நீங்க அலைஹிம் அந்த அந்த எழுத்த வச்சுட்டு பழகுங்க, அங்கதான் மெயின் பிரச்சனை. ஆ ஆ, ஆ ஆண்டு வானத்தை நோக்கி போக கூடாது. ஆ, ஆ أنعمت ஆ أنعمت عليهم. அன் அம் அன் அம்த இல்ல ஐன் இல்ல, ஃபதஹ நீங்க first ஆ நான் சொன்னது நீங்க ஓத போகணும். ஆ, இது ரெண்டையும் கிளியர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே ஆ ஆ இல்ல, இல்ல வேறுபாடு வித்தியாசம் வரலையே. வரல ஐன் ஆ அ அலிஃப் சவுண்ட், அ ஐன் சவுண்ட், ஆ அ ஆ ஆ அ ஆ ஆ ரெண்டையும் நீட்டி காடுங்களாட்டி ஆ ஆ நீட்டினா ரெண்டையும் நீட்டி ஆ ப்ராக்டிஸ் பண்ணணும். நீட்டாக ப்ராக்டிஸ் ஆ பண்ணா ரெண்டையுமே நீட்டாக ப்ராக்டிஸ் ஆ பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு அதை வேறுபாடு சரியா வரும். ஓகே ஹஸ்ரத் இன்ஷா அல்லாஹ் ம். ஆ இல்ல, ஆ நீங்க பாத்தீங்களா? அ ஆ அதாவது நான் அப்படி ஆ கேட்கிறேனே, இப்படி ரெண்டையும் நீங்க உச்சரிக்கிற நேரத்துல உங்களோட வாயினுடைய உள்பகுதியில என்ன மாற்றம் நடக்குது? சொல்லும்போது நாக்கு ஃபிளாட்டா இருக்கு. ம். ஐன் ஆ அப்படின்னு சொல்லும்போது நாக்கு கொஞ்சம் லைட்டா தூக்குது. நீங்க நல்ல தூக்கம் சொல்றீங்க, அது தூக்க மாட்டேங்குது. சரி, எங்க தூக்குறீங்க நாக்க? நீங்க நாக்க பின்னாடி தூக்காம நாக்கு. உச்சரிச்சா அது சவுண்ட் வராதே. தூக்கினா சவுண்ட் வர இயலாதே. நாக்க ஆ நீங்க முன்னுக்கு நீங்க முன்பகுதி நாக்க தூக்க இயலாது எங்களுக்கு. இப்ப ஆண்டு செல்ல நேரம் தொண்டையிட முன்னுக்குள்ள நாக்கு தூக்கப்படுமா? இல்ல தூக்கப்படாது. பின்னாடி லாஸ்ட்ல இருக்கிறது. ஆண்டு செல்ற நேரம் முன்னுக்குள்ள போய் அடிப்பகுதி. தூக்கப்படாது. நல்லா வாங்கிக்கோங்க. ம். ஏண்டு சென்னாலும் நாவினுடைய முன்பகுதி தூக்கப்படாது. ஆண்டு சென்னாலும் முன்பகுதி அசையாது தூக்கப்படாது. ஃபிளட்டா தான் நிற்கும். ஓகே. முன்பகுதியில் எந்த ஒரு மாற்றமும் இடம்பெற இருக்காது. மாட்டாது. இடம்பெற வேண்டிய பகுதி நாவினுடைய பின்னாக்கு, முன்னாக்கு. பின்பகுதி. பின்னாக்கு. பின்னாக்கு பின்பகுதி தான், பின்பகுதி தான் நாங்க தூக்கணும். ஓகே. அதான் முக்கியம். ஆ ஆய ஆய அன் ஆ அம்த ஆ அலைஹிம். அன் அம்த வரல. அன் ஆ அம்த ஆய. அப்ப நீங்க வீடியோ சரியா ஆ கேட்டு பார்த்தா வீடியோ எப்படி? கேட்டு பார்த்தேன் ஹஸ்ரத். அவங்க எந்த இடத்த தூக்குறாங்க உங்களுக்கு 3D ஃபார்மட்லயே போட்டு அந்த காட்டிப்பாங்க, பின்னாக்கு எந்த தான் இடத்த மேல எப்படி தூக்குறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். விலங்கல்ல. சொல்றது புரியுது. ஆனா எனக்கு வர மாட்டேங்குதே. அன் நீங்க புரிஞ்சு கொண்டா அம்த உங்களோட வாய் தானே. கொண்ட புரிஞ்சு எடுத்துக்கொண்டா அது உங்களோட வாய். இப்ப காஃப்னு சொல்லுங்க, பெரிய காஃப், கான்னு சொல்லுங்க. ஆஃப் கா. ஆஃப் ஆ, கா எந்த இடத்துல வருது சவுண்ட்? கேப் ஆஃப் அந்த நாக்கு வந்து மேல தூக்கி சொல்றேன். கா. பின்னாக்கு. ஆ, அன் அவசியம். அப்ப கா சரி. அம்த அன் கா. அம்த அன்அம்த ஆ அன்அ ஆ அன்அ அன்அ. இப்போ விஷயத்து வாங்க. அலிஃப்ல நாங்க உச்சரிப்போம். அன்அ அன்அ. ஆ. அன் ஆ அன் ஆ அன் அம்த ம். அன் அம்த இல்ல ஆ இல்ல ஆ இல்ல, ரெண்டு மாதிரியும். அன் அம்த பாருங்கோ. அன் அம் த அன் ஆம் த அந்த சொல்லுக்குவாங்க. இப்ப இந்த வித்தியாசத்தை நீங்க அன் எடுத்துக்கொள்ளுங்க. அம்த அன் அம்த இல்ல, ஒரு மாதிரி ஒரு முறையில சொல்ல வேணாம். உங்களுக்கு அலிஃப் நாங்க படிச்சுக்கிறோம். இப்ப அலிஃப் படிச்சுக்கிறதால ஆ இந்த இடத்துல அலிஃபை வைங்கோ, ஆ அதுக்கு பின்னால ஐனை வைங்க, ரெண்டு மாதிரி உச்சரிங்க. அன் அம் த அன் ஆம் அன் த. அம்த அன் அம்த அன் அம்த ஆ, ஆ ஆ அ அம் 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 ஆம் அம் ஆம். ஆ, அம் ஆம் அம் ஆம் இல்லையே. நீங்க 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 அம் சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? அம் ஆம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அம் நீட்டாம சொல்றீங்க.
திருப்பி ஆம் நீட்டு மட்டும் இப்படி சொல்றேன். சொல்றீங்க. ஆ ஆ ஐன் ஆம். ஆங்கிறது நீட்டு அடையாளம் இல்லை. இப்ப நீங்க காஃப் சொன்னது சரி. இப்ப காஃப் எந்த இடத்துல இருந்து வருது? காஃப் வந்து அடித்தொண்டை மேல தொடும்போது, மேல் முறுக்கு அடித்தொண்டையிலேருந்து வருது. தொடும்போது வருது. வெரி குட். அப்ப உங்களோட இல்ல இல்ல, நான் தியரியை கேட்கல, அதாவது சட்டத்தை பத்தி பேசல. இடம் நீங்க உச்சரிக்கிற இடத்துல பார்க்க நேரம் அழகா தொண்டையில இறுதி பகுதியிலேருந்து வருது, அது தொடுது. ஆண்டு வருது, இந்த காண்டு வருது. அந்த காண்டு வாரத்துக்கு கொஞ்சம் மேலுக்குத்தான் ஆ வரும். ஆ ஆ சரியா? ஆ அன் ஆ. இப்ப நீங்க ஆயிரம் ஆ ஆண்டு செல்ற நேரம் சரி. அதை நீங்க இப்ப அந்த இடத்துல இருந்து தான் ஓத போகலையும் எடுக்கணும். أنعمت أنعمت அன் அன்த ம் அன் أنعمت ஆம்த عليهم. அன் ஆ அன் ع ஆ ع அன் ஆ أنع அன் ஆ அன் ம் அம்த அலைஹிம் أنعمت عليهم. أنع அன் அம்த أنع ஆ أنع அன் ஆ அன் இல்ல. ஆ ع ع அன் ஆ أنع அன் ஆ ع. ரெண்டாவது பாப்போம். சரி, இன்னொரு விஷயம் இதுன்னு பாப்போம். ரெண்டாவது. வலா ஆபிதூன மா ஆபுது. குட். இப்ப ஆவு 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 அல்ல ஆவு என்று ஆ வளையுதே. ஆ என்று என்று வரல. ஆ எஸ் அந்த ஆ அந்த ஏங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படணும். இன்னும் அழுத்தமா வந்துச்சுன்னா சரி. ஆ ஆ ஆ போது. மா ஆ குட். இப்ப அந்த என்ற இடம் தான் ஆயினுக்குரிய இடம். அதே ஆயின் அண்ணாமத்துல வருது இல்ல. அது ஆ ஆபிதுன்னு வரல. உங்களுக்கு ஐன் சுக்கூன் சரி. நீ ஆ சொன்ன ஐன் சுக்கூன் உச்சரிப்பிக்கிறது சரி. ولا ஓகே சார். أنتم عابدون. ஆபித் ஆ வலா அன்தும் ஆபிதூன மா ஆபுது. திருப்பி ஆண்டு வானத்தை நோக்கி கொண்டு போகக்கூடாது. ரெண்டு எழுத்துமே கீழ் நோக்கி உச்சரிக்கப்பட எழுத்துக்கள் தான். அலிஃப் அ ஐன் ஆபுது ஆ ஆ என்ற பேல ஆண்ட மேலுக்கு போகுது. மா. ஓகே சார். ஆ ولا أنتم சொன்னீங்க. عابدون. ولا أنتم آ عابدون آ آ أ آ آ أ ولا أنتم أنتم عابدون. أنتم ولا أنتم عابدون أ آ عابدون 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 ما أعبد أعبد عابدون ما أعبد. ما أعبد آ வரக்கூடாது. அபுது. என்ன أعبد திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون இல்ல ما இல்ல ஏண்டா எந்த வித்தியாசமும் இல்லையே. சும்மா அப்படி அல்ல. آ ஆ آ آ சரி, இப்படி இப்படி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஐன் டோட்டலா வருது இல்லைன்னு சொல்ற கேன்சர் பில. ம். உங்களுக்கு ஐன் வருது, எந்த இடம் வருதுங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஆ பூதுல ஐன் வருது. சில சில இடங்கள்ல நீங்க ஓகே. ஆ அழுத்தம் கொடுக்கணும், தொண்டைக்கு அழுத்தம் கொடுக்கணும். தொண்டைக்கு அழுத்தம் கொடுக்காம எழுத்து ஆ வராது. ஆ ஆ ஆ தொண்டைக்கு முன்னுக்கு அழுத்தம் அழுத்தம் கொடுத்தும் வேலை இல்லை. ஆ தொண்டையினுடைய ஆ பகுதியில தான் அழுத்தம் ஆ கொடுக்கணும். ஆ ஆ ஆ இல்ல முன்னுக்கு ஆ தான் அழுத்தம் வருது. முன்னுக்கு தான் வருது. ஆ தொண்டையில வருது, ஓகே. தொண்டையில பகுதியில இருந்து. ஆ
ஆ அந்த கா ஆ அந்த ஆ ஆ ஆ ஆ என்று சொல்ல போகல எங்க உங்களோட அந்த ஏ சவுண்ட் வருது பாருங்க பாப்போம். ஆ ஆ அது மேல தொட்டு வருது. ஆ இல்ல 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 நான் வேற ஆ என்று சொல்றீங்க தானே எந்த இடத்து இது எங்க நீங்க சவுண்ட் வருது ஆ எந்த இடம் ஆ ஆ எதுல வருது ஆ ஆ எந்த இடம் மேல தொடுது. முன்னாடி வந்து அந்த காஃபுக்கு முன்னாடி உள்ள இடத்துல தொடுது. மேல் முரசுல எஸ் காஃப் எஸ் வெரி சொல்றதுக்கு குட் வெரி முன்னாடி குட் லைட்டா முன்னாடி தொடுது. நீங்க பெரிய காஃப் சொல்றதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு படுது அப்படித்தானே அந்த பிளேஸ்லாம் இது ஆமா வரணும் சார். ஆனா இது அங்க வருது இல்ல இது வருது எங்க தெரியுமா இது வருது ஆமா. இது கேஃப்னு சொல்லுங்க கே கீழ வருது கீழ. நல்லா கீழ் முன்னுக்கு வருது முரசு. முன்னாடி வருது கே நார்மலா வருது அ இதுதான் உங்களோட ஆ உங்களுக்கு இருந்துச்சு ஆ ஆ ஆபிதூன ஆ ஆ இல்ல இன்னும் ஆபிதூன ஆபிதூன இன்ஷா அல்லாஹ் ஆபி ஹஸ்ரத். இந்த சுக்கூன் வச்ச ஐனை வச்சு இந்த ஆ பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஒரு பாட் சரி அடுத்த பாட் பிழை சரியானதை நீங்க சரியா அடையாளப்படுத்திக்கோங்க அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன் எந்த இடம்ங்கிறத ஆமா சார். அடையாளப்படுத்திக்கிறேன் அதுல இருந்து நீங்க இதை ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் ரெடி ரெடி வாங்க நல்ல நல்ல மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தெரியாதுல்ல இதை வச்சு நம்ம மாற்றமே இல்ல பிராக்டிஸ் பண்ணி வருமா இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க ஹஸ்ரத்.